Hello everybody, Yutha Productions, Let's Talk, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை என்னுடன் அழைத்து செல்லும் நான் உங்கள் டேனி. இன்று இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் மதிவாசன். அவர் கனடாவில் பிரபலமான ஒரு இசை கல்லூரியை நடத்தி வந்தவர். பாரதி ஆர்ட்ஸ் மூலம் உங்கள் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு சிறந்த கலைஞன், சிறந்த ஆசிரியர், ஒரு சிறந்த படைப்பாளி, எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறந்த மனிதர். அவரை இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை சந்திக்க இருக்கிறோம். அவரின் தயாரிப்பு இயக்கத்தில் வெளிவர இருக்கும் ஆக்குவாய் காப்பாய் திரைப்படம் இம்மாதம் 28ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. அதை பற்றி சில விடயங்கள், அதில் பணியாற்றுவரின் அனுபவங்கள், அவரின் அனுபவம், சந்தித்த இடையூறுகள், மேற்கொண்ட சவால்கள் எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ வாங்க பேசலாம். வணக்கம் மதியண்ணா. வணக்கம். வணக்கம் டேன். வணக்கம் யுக்தா நேர்களே, வணக்கம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி we can help ourselves. We have a coffee ready. Thank you. You can நன்றி. help yourself. நன்றி. ஸோ மதியண்ணா, இத்திரைப்படம் ஆக்குவாய் காப்பாய் என்றது, இதை பற்றி நான் முதல்ல பேசுறதுக்கு முதல்ல உங்களை பற்றி சொல்ல சின்ன ஒரு அறிமுகம் உண்டு. நான் மக்களுக்கு உங்களை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உண்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் ஒரு மேடை நாடக கலைஞர். சின்ன வயசுலேருந்தே பள்ளிக்கூடத்தில் நாடகம் செய்கிறது, நாடகம் எழுதுறது, அதை இயக்கிறது, இந்த ஆர்வம், மற்றது படம் பிடிக்கிறது, ஃபோட்டோகிராஃபி என்னுடைய ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். பாடெல்லாம் பெருசாக வராது எனக்கு. ஆனால் பவதாரணியோட சேர்ந்த பிற்காலத்தில் தான் சும்மா இசையில் இன்வால்வ் ஆகினேன். பட் ஆரம்ப காலமே இந்த கலை, நாடகம், இந்த எழுத்துகளில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அப்போ கனடாவுக்கு வந்த பிறகு மேடை நாடகங்களில் வாய்ப்பு இருக்காது, என்ன அங்கே ஊர் மாதிரி இருக்காது என்ற ஒரு நிலப்பாடு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அண்ணன் பாலச்சந்திரன் கனடாவுக்கு வந்தார். அவர் வந்ததன் பிற்பாடு நிறைய சந்தர்ப்பங்கள், மேடை நாடகங்கள் நிறைய செய்தோம். அதில் இருக்கிற அனுபவம் அடிக்கடி எங்களுக்கு திரையிலே ஒரு 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 திரைப்படம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியே, பாலச்சந்திரன் சொல்லுகின்ற பொழுதே எங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது. அப்போ பழைய ஒரு திரைப்படம் மட்டும் செய்திருந்தோம், எங்கோ தொலைவில் என்று. அவர் அதை இயக்கியிருந்தார், நானும் செந்தில் நானும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 பேருமே நடிச்சும் இருக்கிறோம் அதில். அப்போ அந்த மேடை நாடகத்தில் இருந்து ஒரு திரைக்கு வர்றதுன்ற அந்த அந்த பிரிட்ஜிங்கை அப்போ தான் லேர்ன் பண்ணேன். அப்போ அந்த வகையில் கனடாவில் ஒரு கலைஞராக, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலான நான் ஒரு நல்ல ரசிகன். எனக்கு நீங்கள் எதை தந்தாலும் நான் இருந்து ரசிக்கிற ஒரு தன்மை இருக்குது. அதுதான் நான் என்னை அடையாளம் காட்டிக்கொள்கிறேன்னா நான் ஒரு நல்ல ரசிகன். அதில் தான் என்னுடைய நிலப்பாடு. நல்லது மதியனா. இப்போ ஆக்குவாய் காப்பாய் என்ற திரைப்படம் உருவாவதுக்கான முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு திரைப்படம் செய்ய வேண்டுமென்று எனக்கு ஆர்வம் இருந்தது. என்னோட நிறைய, நானும் இங்கே நான் கடைசியாக நடித்தது ஒருத்தி, அதுக்கு முதல்ல கன் அண்ட் ரிங், அதுக்கு மேலே மென்மையான வீரங்கள், எங்கோ தொலைவில், இந்த படங்கள் எல்லாம் வந்தது. ஏதோ ஒரு படம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது எனக்கு. ஏனென்றால் அந்த துறையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் கொஞ்சம் ஏதாவது செய்யலாமோ என்ற ஒரு இது இருந்தது. அப்போ இப்படித்தான் பலருடைய கதைகளை கேட்டுக்கொண்டு குரு அரவிந்தன் அவர்கள் வேலி என்று ஒரு கதை எழுதியிருந்தார். ஆனந்த வீடனில் வந்த கதை அது. அதை வாசித்து இது பல காலத்துக்கு முன்பு, ஒரு 20 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயம். நான் அந்த படத்தை தயாரிக்க ஆரம்பித்தேன், நானே அதில் நடித்தேன். அப்போ என்னால் அதை பூர்த்தி பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்தது. அப்பொழுது ஒரு லெசன் என்னென்றால், நானே டைரக்ட் பண்ணி, நானே ப்ரொடியூஸ் பண்ணி, நானே நடித்தா சில வேளைகளில் என்னை அது சரியான நிலைக்கு, ஒரு நல்ல இதில் அனுபவம் நிறைந்த ஒருத்தர் அதை செய்யலாம். முதல் படமே நான் அப்படி வந்ததால் எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம் போச்சு. அது முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு மனசில் அது அந்த அந்த எண்ணம் விட்டு போயில்லை. நான் ஒரு டைரக்டராக வர வேணுமென்று எனக்கு அதிக காலத்துக்கு பவதாரணி இருக்கிற காலத்தில் இருந்தது.
அப்போ இந்த படத்தை செய்ய வேண்டும், இந்த படம் என்றால ஒரு படம் செய்ய வேண்டும். இந்த இடைவெளிக்குள்ளேயே எனக்கு அரங்காடல் மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அரங்காடல் மேடை எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு பிரபல்யம் வாய்ந்த மேடை. அதிலே நாடகங்கள் எல்லாம் தரமான நாடகங்களாக இருக்கும். நிறைய அதில் எல்லா உழைப்பும் இருக்கும், நிறைய பேருடைய உழைப்பு அந்த மேடையில் இருக்கிறது வளமே. அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாடகத்தின் பேர் வந்து இரவாமல் புறவாமல். அது மரணத்தை பற்றின ஒரு சப்ஜெக்ட். அப்போ அதனால் நாங்கள் எங்களுக்கு அந்த நாடகத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு அறிமுகமானவர் தான் சகாப்தன் அண்ணா. அவர் இந்த நாடகமும் இரவாமல் புறவாமலும் மேடையில் இருந்தது. அப்போ நான் எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு அவரை கேட்டு நான் இப்படி ஒரு படம் செய்ய போகிறேன், கதையை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சொன்னேன், ஏன் நீங்கள் இரவாமல் இருந்தால் இதையே செய்யுங்களேன், ஆக்குவாய் காப்பாய். சரி ஸ்கிரிப்ட் அனுப்புங்கன்னு. அப்போ இந்த ஆக்குவாய் காப்பாய் ஸ்கிரிப்டை வந்து எனக்கு நான் எடுத்து அதை தயார் பண்ணி படம் ஒன்று செய்யலாம் என்று வந்த உடனே தான் நான் படம் தயாரிக்கணும் என்று முன்னுக்கு வந்தேன். அதுக்கு முதல்ல இந்த ஸ்கிரிப்டை தயார் பண்ணுறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அது தயார் பண்ணி கொண்டிருக்கிற அந்த டைமில் தான் நான் அதை சரி இனி படமாக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அது வரையும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லையென்று அல்ல, ஆனால் அந்த துணிவு வரல. படம் எந்த கதையை சார்ந்தது, எந்த கருவை கொண்டதுன்ற விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்குறது மேலே அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் இதை கதைக்கவும் கூடாது. என்னென்னா அது வந்து திரையில் பார்த்து தான் மக்கள் அறிஞ்சு கொள்ளணும். நாங்கள் அதை பற்றி இதை கதைச்சிட்டோம்னா அப்புறம் அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ அடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, இப்போ எங்களோட சினிமா துறைன்ற விஷயம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்குது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர முடியாமல் கலைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கணும். அதுக்கான காரணம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திரைக்கதை, வசனம், அதாவது ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டிங்ன்றது நம்பர் 1. நீங்கள் எந்த கதையை சொல்கிறேன்றாலும் அது எந்த மொழி சார்ந்தும் அல்ல, யார் பார்த்தாலும் புரிஞ்சு கொள்கிற அளவு அந்த கதை ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இது இன்டர்நெட் அல்ல, எத்தனையோ வருஷத்துக்கு முதல்ல இருக்க அறிஞர்கள் ஒரு மனிதனுடைய மூளை எதை புரிஞ்சு கொள்ளும், எந்த ஆர்டரில் அதை புரிஞ்சு கொள்ளும் என்று படிச்சிருக்கலாம். அவங்களாம் ஃபிலோசஃபர்ஸ். அப்போ இன்றைக்கு கூட ஹாலிவுட்டில் படம் எடுக்கிறவங்க நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் 3x ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப சாதாரணமானது. ஆனால் அதை ஏன் அந்த 3x ஸ்ட்ரக்சரில் செய்தால் ஒருத்தர் அந்த படத்தில் கவரப்படுவார்ன்றதுக்கு ஒரு ஃபிலோசபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நாங்கள் சில நேரத்தில் கதையை எடுத்துட்டு அந்த கதையை சொல்லணுமென்று வருவோமே தவிர அந்த கதையை எப்படி சொல்லணுமென்றதில் நாங்கள் சில நேரங்களில் தவறி விடுவோம். அப்போ அப்படி பார்க்கல எங்களை ஒதுக்கி இந்த மாதிரியான இப்படி தான் கதையை சொல்லுவார்கள் என்று ஒரு வகைப்படுத்தப்பட்ட உடனே தான் எங்களால் அதுலேருந்து வெளியில் வர இல்லாமல் போகிறது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நாங்கள் இடையில இன்ட்ரோ பண்ணிடலாம், அது எனக்கு தோணும் போது டக்குன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபிலோசபிக்கல் விஷயம் சொல்லி சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் நீங்கள் எங்களோட மக்கள் எல்லாருமே வந்து பார்த்து வளர்ந்த சினிமா வந்து இந்தியன் சினிமா, அதாவது இந்தியன் தமிழ் திரைப்படங்கள் அப்படி சொல்லுவோம். இந்தியன் சினிமான்றது ஒரு இந்தியாவிலேருந்து வர தமிழ் திரைப்படங்கள். அங்கே வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த ஃபிலோசபின்ற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த படம் உருவாக்கப்படுதா? ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஓகே, ஆரம்ப காலத்தில் இருந்தது. இப்போ இருக்கிற படங்களை நான் எந்த விதத்துலையும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை பார்க்குறவருடைய பார்வையும் இப்போ மாறிட்டுது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் தமிழே பேசிகிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு தமிழில் விருப்பம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மொழி பேசணுமென்று நீங்கள் இங்கிலீஷ் பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் கவரப்படுவீங்க. அதுக்காக தமிழ் பேசுகிறது சரி, இங்கிலீஷ் பேசுகிறது சரி என்று சொல்லலாது. நாங்கள் எங்களை அடாப்ட் பண்ணிட்டோம். இந்தியன் சினிமா தான் ஒரு சினிமா என்ன அந்த என்டர்டெயின் பண்ணும் என்றதை நாங்கள் எல்லாரும் அல்ல அந்த 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 வரையறைக்குள்ள வந்ததால் எங்களால் அதுலேருந்து வெளியில் வர பார்க்க முடியலை. ஆனால் இதே இப்போ ஹாலிவுட் சினிமாவை பார்த்தீங்களா, ஹாலிவுட் சினிமாவை பார்த்து ரசிக்கிற இளம் சந்ததி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கதை ஸ்ட்ரக்சர் ஓரளவு தெரியும். இப்படி தான் அந்த கதை இருக்குது, இதை பார்க்கலாம், இது பொய்யாக இருக்கும், இது உண்மையாக இருக்கும், இதுலேயும் இருக்கிறது. இவ்வளவு ஆர்டிஃபிஷியலான கதையிலலாம் இருக்கிறது. ஆனால் அந்த சொல்லுகிற விதத்தில் அந்த ஹீரோயிசத்தை கூட வேறு மாதிரி தான் சொல்லுவார்கள். ஆனால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். எங்கட இப்போ இந்திய சினிமாவில் ஒரு கீறும் படாமல் ஹீரோ சண்டை பிடிச்சிட்டு வருவார். இதே எல்லாம் ஹாலிவுட்டில் வெட்டு காயத்தோடு அவர் இல்லாமல் எல்லாம் கிழிஞ்சு கடைசியாக அந்த ஹீரோ சக்ஸஸாக வருவார். இப்படி காட்டையில் அதில் அந்த ரியாலிட்டி என்ற சில விஷயங்கள் இருக்கும்.
ஆனால் கதை சொல்கிற முறை வந்து ஆரம்ப காலத்தில் இந்தியன் சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருந்தது, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு விஷயமும் எல்லாம் சாலிடாக இருந்தது. என்ன வாழ்க்கையே மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போனது இந்தியன் சினிமா. காலப்போக்கில் அதை என்டர்டெயின்மெண்ட் 100% என்டர்டெயின்மெண்ட்டாக மாறின உடனே அதில் எல்லா கதையிலையும் ஒரு ஹீரோயிசம் தான் இருக்கும் அதில். அப்போ அதுதான் வித்தியாசம் என்று நான் கருதுறேன். கட்டாயம் எல்லாருடைய கருத்துக்களும் வித்தியாசமாக இருக்கலாம். கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ அது நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பழகிறோம். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடாப்ட் ஆகிறோம். ஒரு சின்ன குழந்தை வந்து இந்த சின்ன வயசில் வந்து எதை காட்டி எதை ஊட்டி எதை பழக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் வளர்ந்து ஒரு காலத்தில் செஞ்சிடுவோம். அப்போ அதை மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்தே வளர்ந்துட்டோம், பழகிட்டோம். எல்லாம் ஒரு 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 எங்களோட சினிமாவில் ஒரு நடிகனாக நானும் இருக்கிறேன். அந்த ஒரு ஆதங்கத்தில் அதை பற்றி கதைக்கிறோடைய மற்றபடி ஒரு விஷயமும் இல்லை, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி, இப்போ நீங்கள் சொல்கிற 3 விஷயங்கள், நீங்கள் சொன்ன விஷயங்கள் என்ன எனக்கு தெரியாத மாரி ஃபிலோசபி என்ற விஷயத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும்போது, அப்படி ஒரு திரைப்படத்தை உருவாக்கி அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட காட்டும்போது பார்க்குற மக்கள் வந்து அதை உணர்ந்து கொள்றாங்களா? அந்த உணர்ந்து கொள்றாங்கன்ற சென்ஸ் என்ன நான் சொல்றேன்னா, அது அவங்களுக்கு விளங்குதா? இந்த முறையில் தான் அது இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா. ஒரு உதாரணம் எங்களுடைய திரைப்படம் இந்த ஆக்குவாய் காப்பாய். நான் ஒரு புது இயக்குனர், நான் பெரிய அனுபவம் மிக்கவன் அல்ல, ஆனால் நிறைய படிச்சிருக்கேன். நிறைய இந்த சினிமாவை பற்றியே நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டதால நான் இந்த ஆன்சர் கூட சொல்லக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் அந்த கதைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், அது எங்கே அந்த ஏற்றத்தாழ்வுகள் மற்ற காரணம் இல்லாமல் காட்சிகள் அமைக்க மாட்டாங்க. இப்போ அதுதான் முக்கியம். இப்போ இந்தியன் சினிமாவாக இருந்தால் கூட அதிலே சில படங்களை நீங்கள் எந்த விதத்திலையும் ஒரு துளி கூட குறை சொல்ல மாட்டீர்கள். அவ்வளவு இருக்கும். சில படங்கள் அப்படித்தான் இருக்குது. தமிழ் படங்களும் அப்படித்தான், ஹிந்தி படங்களும் அப்படி, அவ்வளவு மலையாள படங்கள் எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஏனென்றால் அவ்வளவு யதார்த்தம். ஆனால் கதையில் எந்த விதமான ஒரு இடைப்புகுத்தலும் இல்லாமல் இருக்கும். அப்படித்தான் ஹாலிவுட்டில் அனாவசியமாக ஒரு சீனை அதில் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. சொல்லுவாங்க திஸ் இஸ் நாட் நெசசரி. அப்போ அப்படி பார்த்து செய்கிறதால அப்படி நாங்கள் கட்டாயம் அந்த முறைப்படி செய்தால் மக்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா அந்த கதை சொல்லப்படுற விதம்தான் அவரை கவர்றது. இப்போ மொழிகளோ அல்லது பேச்சு வழக்கோ முதன்மை கிடையாது. ஆனால் அதைத்தான் காரணமாக எங்கட மக்கள் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, என்ன இது நாடகம் மாதிரி இருக்கேன்னு. சரி, நானே கேட்டிருக்கேன், என்ன இது நாடகம் மாதிரி இருக்கேன்னு. ஆனால் நாடகம் மாதிரி தமிழில் பேசுகிற ஃபுல் எங்களுடைய யாழ்ப்பாண கலோக்கியில் பேசுகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. நானே பேசுகிறேன் சிலரோட. அப்போ அதே நேரத்தில் கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் இங்கே கனடாவில் இருக்கிற மக்கள் மாதிரி கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சில சொல்லுகள் மாறி பாவிக்கிற அந்த பாவனையும் இருக்குது. அப்போ அப்படி பார்க்கல லாங்குவேஜ்ன்றதுக்கு அப்பால் என்ன மலையாள படம் பார்க்குறோம், பாதி பேருக்கு முழு மலையாளமும் தெரியாது. ஹிந்தி படம் பார்க்குறோம், ஆங்கில படம் அப்படித்தான் முழுசாக. சில நேரங்களில் சில படங்களில் டயலாக் வந்து அது சரியான ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கும். நமக்கு அந்த டயலாகை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அந்த கதையை பார்த்து கொண்டு போகிற பொழுது அந்த கதையிலே நிற்கிறேன் நாங்கள் எல்லாம். அப்போ அந்த மொழியையும் தாண்டி அந்த கதை சொல்லப்படுறது தான் அங்கே முக்கியமாக அதுதான் சினிமான்னு நான். ஆமாம், நிச்சயமாக. ஆரம்ப காலத்தில் வந்து அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் சினிமா இருந்தானா ஸ்ரீலங்காவில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் வந்து மொழி இல்லாத திரைப்படம் தான் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். என்ற இதில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை தாண்டி ஆக்குவாய் காப்பாய் திரைப்படம் உருவாகிற சந்தர்ப்பத்தில் என்ன விதமான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீங்க? எந்தெந்த விதத்தில் வந்து உங்களுக்கு நெருக்கம் கூட இருந்தது, எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருந்தது, நல்ல ஒரு ஃப்ரீடமாக ஷூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு? அந்த கேள்விக்கு வர்றதுக்கு மேலே இன்னும் 2 சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் குறிப்பிட்டு. அந்த லாங்குவேஜ் இல்லாததுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார்லி சாப்ளின் ஒரு 5 நிமிஷம் கிளிப்பை எந்த ஒரு மனுஷனும் பார்க்க துவங்கினா நிப்பாட்ட மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் எந்த மொழியும் கிடையாது, ஒரு சின்ன மியூசிக் மட்டும்தான் இருக்கும். அவருடைய ஆக்ஷனில் தான் முழு படமும் இருக்கும். அதே மாதிரி இந்திய திரைப்படமும் நான் இவ்வளவு சொன்னதுக்கேன்னா இந்திய திரைப்படம் இமயம் மாதிரி. நாங்கள் இன்றைக்கு கூட ஒவ்வொரு புதுப்படம் இப்போ அண்மையில் வந்த விஜய் அவர்களுடைய படத்தில் கூட பார்த்த நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். இதில் இந்த விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாங்க, இன்னது கிராஃபிக்காக செய்திருக்காங்க, இன்னது ரியலாக செய்திருக்காங்க. அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆகையினால் அதை குறைச்சி சொல்லலை.
அந்த அந்த அவர்களுடைய அந்த இமயத்தில் நாங்கள் அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். ஆனால் நாங்கள் அந்த முறையண்டு ஒன்று இருக்கிறது, அதை ஃபாலோ பண்ணோம்னா கட்டாயம் நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கு. அதுதான் எல்லாரும் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கான முதல் காரணமே அதுதான். காரணம் அதுதான். ஃபேம் மணி என்ற எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் வந்து எங்களுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்க எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விஷயம். இப்போ இந்தியான்னு எடுத்து பார்த்தாலும் இந்தியாவில் வந்து பலவிதமான சினிமா துறைகள் இருக்குது. அதாவது வந்து தமிழ்நாட்டு சினிமா, தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, ஹாலிவுட், பாலிவுட், ஒவ்வொரு விதமான சினிமாக்கள் இருக்குது. இங்கே வெளிநாடுகள் எடுத்து பார்க்கும்போது ஹாலிவுட் சினிமா இருக்குது, அதே மாதிரி இங்கிலாண்டில் இருக்குது, ஒவ்வொரு நாளும். ஆனால் இப்போ இலங்கைன்னு எடுக்கும்போது சிங்கள சினிமாவை தாண்டி எங்களுக்கு கொண்ட ஒரு துறை இல்லை என்ற ஒரு ஆதங்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு, பார்த்துட்டு மக்களுக்கு இருக்கு, வளர்ந்து வர கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே நாங்கள் தேடி ஓடி போற ஒரு இடம் தான் அந்த இந்தியாவா இருக்குது ஒழிய. ஆனா கன இடத்துல வந்து கன விஷயத்தை வந்து நாங்கள் நிச்சயமா தவற விட்டுட்டோம். ரைட். ஸோ அது அப்படியான சில விஷயங்களை வந்து நாங்கள் என்ன சொல்லி கட்டாயம் அது நிவர்த்தி செய்யலாம். கட்டாயம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் அதை பற்றியும் பேசலாம். கடைசியாக நாங்கள் நிறைவாக வரலாம். சவால்கள் என்னுடைய ஆக்குவாய் காப்பாய் திரைப்படத்தில் முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு ப்ரொடியூசர் இல்லை. அப்போ என்னுடைய ஒரு பட்ஜெட் இருந்தது. இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் நான் வேலை செய்ய வேண்டும்ட்டு. அப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வருகிற பொழுது என்னுடைய கற்பனைக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் ஒரு வெகு தூரம், ரொம்ப தூரம். நான் எண்ணி இருந்ததும் நான் என்னால் சாதிக்கக்கூடியது இல்லை செய்யக்கூடியதும் பெரிய ஒரு இடைவெளி இருந்தது. ஆனால் சில பேர் அன்றைக்கி எனக்கு உதவி செய்தார்கள். நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய பேரெல்லாம் அவங்க திரைப்படத்திலேயே வரும். அவர்கள்லாம் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கொஞ்சம் ஓரளவு நான் நினைச்சதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படித்தான் படம், இந்த படத்தை இப்படி கொண்டு வரலாம்ன்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஷூட்டிங் பொறுத்தவரையில் நாங்கள் தீபன், ஜீவன், ரமணன் இவர்கள் எல்லாரும் டெக்னிக்கல் சைடில் நிறைய பேர் அங்கே இருந்து வேலை செய்திருக்கிறார்கள். அப்போ என்னுடைய ஒரு காட்சி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறத ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் ஒரு டிபிட்ட நாங்கள் நம்பி அந்த கதையை சொல்லி அந்த காட்சியை வழங்கப்படுத்துகிற நேரம் அவர் உள்வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து டைரக்டர் வெளியில் வந்துடுவேன். காட்சியை அமைச்சு கொடுக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. டைரக்டருடைய பொறுப்பு இந்த நடிக்கிறார்கள் அந்த காட்சிக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டு வருவாங்களான்றது. அது நாங்கள் எல்லாருமே இப்போ தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புதுசாக இருந்திருக்குது. நாங்கள் என்னதான் சொன்னாலுமே ஒவ்வொரு நாளுமே டெக்னாலஜி வளர்ச்சியிலே எங்களுக்கு தெரிகிறது சில விஷயங்கள் எல்லாம் புதுசு தான். இருந்தும் நாங்கள் சளைச்சிடக்கூடாது, இதுக்கு மேலே இன்னும் செய்ய வேணும் என்ற அந்த ஆதங்கம் எல்லார்ட்டையும் இருந்ததால் அந்த டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக எங்களோட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு சளைப்பில்லாமல் என்னோட வேலை செய்தாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, நான் கஷ்டப்படுறேன்னு அவங்களையும் கஷ்டப்படுத்துகிறேனே, இதுதான் ஒரு சவாலாக இருந்ததே தவிர ஒன்றை செய்ய முடியாதுன்ற சவால் நிலைமை எனக்கு வர இல்லை. ஆனால் லிமிட் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல வேணும். நான் உண்மையாகவே நாங்கள் சில காட்சிகளை அதை விட இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். இப்போ நயகரா ஃபால்ஸில் ஒரு சீன் செய்தாங்க, அங்கே பெர்மிட் எடுத்து தான் செய்யணும். அங்கே பார்க்கில் செய்கிறதோ அல்ல வெளியில் செய்கிறதோ ரோட்டில் செய்கிறதா இருந்தாலும். அப்போ அந்த பெர்மிட் வந்து ஒரு 2 days தான். எங்களுக்கு ஒரு நாள் மழையில் அந்த நாள் ஷூட் பண்ண முடியவில்லை. இருந்தும் ஒரு காட்சியை இப்போ ஷூட் பண்ணி கொண்டிருக்கோம், நல்லா லேட் ஆகிட்டுது. அப்போ எங்களுக்கு அங்கே அந்த லிமிட் இருக்குது, பெர்மிட் லிமிட் இருக்குது. அப்போ அதில் முழுக்க முடியாத ஒரு நிலப்பாடு. அடுத்த நாள் ஷூட் பண்ண போகிறா இந்த 2 லொக்கேஷனும் மாறி இருந்துட்டு. அப்போ அங்கே வந்து செக் பண்ணி அவங்க இதெல்லாம் கேட்டு, அப்போ இந்த சவால்கள் எல்லாம் கனடாலையும் இருக்குது, எல்லா இடம் டொரண்டோலையும் அதே இதுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். அங்கே போன உடனே அவையெல்லாம் புது அனுபவம். இப்போ நீ அடுத்த முறை சில சீனில் நாங்கள் இன்டோர்லேயே செய்யலாமா அல்ல அவுட்டோர்ண்டா அதுக்கு என்ன ப்ரிப்பேரேஷன் செய்ய வேணும். நீங்கள் இந்த விஷயங்களை வந்து முதல் கூட்டியே உங்களால் ப்ரிப்பேர் பண்ண இயலாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? தெரியாத காரணம்? உண்மையாக சொல்ல எனக்கு அந்த நாலேஜே கிடையாது. எனக்கு இதெல்லாம் புது அனுபவம், இது எல்லாமே புது அனுபவம். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் தயார் செய்யும்போது உங்களுக்கு ஒரு கேரக்டரை வந்து எழுதும்போது உங்களுக்கு தோணும், இந்த கேரக்டரை இப்படிப்பட்ட ஒரு நபர் செய்தால் நல்லா இருக்கும், இந்த கதாபாத்திரத்தை இப்படிப்பட்ட ஒரு நபர் செய்தால் நல்லா. அப்படி நீங்கள் கதையை எழுதும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் மைண்டில் வந்தாக்கில் வச்சு நீங்கள் படத்தை உருவாக்கினா, இல்லாட்டி எழுதி முடிஞ்சு ஓகே ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, இதுக்கு பிறகு நான் இதுக்கான
ஆர்டிஸ்ட்டை தேடுவோம்னு சொல்லி நீங்கள் அதுக்கான ஆக்களை செலக்ட் பண்ணி எடுத்தீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு இதுக்கான கேஸ்டிங் செஞ்சீங்க? ஓகே, உண்மையான ஒரு விஷயம் டன். நான் முதல் தரம் இயக்குனராக இருந்தாலும் இந்த விஷயத்தை முதலே படிச்சிருக்கிறேன் நான். அப்போ ஒரு கதாசிரியர் எழுதுகிற நேரம் யாரையும் எண்ணக்கூடாது. ஒரு கதாசிரியர் ஒரு கதை எழுதுகிற நேரம் ஒரு கேரக்டரையும் மனசில் கொள்ளக்கூடாது. ஏன்னா கேரக்டரை ஒரு தடவை தெரிஞ்சவரை வச்சுக்கொண்டு எழுதினா லிமிட் பண்ணிடுவோம். அப்போ அந்த கேரக்டருடைய முழு பாவமும் வெளியே வராது. அப்போ எனக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடியும் வரையும் கிருந்து எனக்கு தெரியாது, உங்களையும் எனக்கு தெரியாது. உங்களை ஒருத்தியில் நடிச்சிருக்கிறீங்கன்னு தெரியுமே தவிர இந்த கேரக்டருக்காக டேனை கூப்பிட போகிறேன்டே எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நான் ஜேபியை கூட நினைக்கவே இல்லை. ஸ்கிரிப்ட் எல்லாம் முடித்த பிறகு நான் சுதாவோட கதைக்கிற நேரம் இப்படி எனக்கு வேணும், இப்படி படம் செய்கிறேன், எனக்கு ஒரு ரெண்டு பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு சுதாட்ட கேட்டேன். சுதாகரன் தான் ஒருத்தி இயக்குனர். அப்போ சுதாகரன் சொன்னார், ஓ பிரச்சனை இல்லை மதியன்னா டேண்ட நம்பரை தரணும், உங்களோட நம்பரை தந்தார், ஜேபியோட நம்பரை தந்தார். அப்போ அந்த எழுதுகிற நேரம் நான் யாரையும் மனசில் வச்சு எழுதலை. அப்போ அது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஹாலிவுட் ஃபில்ம்லேயே சொல்லுவாங்க, எந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் ஒருத்தரை நினச்சி கொண்டு எழுதுறதில்லை. ஏன்னா அப்படி எழுதினா நாங்கள் எங்களை லிமிட் பண்ணிடுவோம். அப்போ லிமிட் பண்ணாமல் அந்த கேரக்டரை ஃப்ரீடமாக அந்த கேரக்டர் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையும் அது செய்து காட்டினா தான் அந்த படத்தில் சரியாக அந்த கேரக்டர் பேசின மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அதனால தான் சில நேரங்களில் சில கேரக்டர்ஸுக்கு சில பேரால் கொஞ்சம் கூட வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா அது அவர்களுடைய இயல்பான கேரக்டர் இல்லையே. அப்போ அதனால் அவர்கள் செயல்பட வேண்டி வரும். அதை மைண்டில் வச்சு கொண்டு தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஸோ நீங்கள் எழுதின மாதிரி நீங்கள் அந்த செலக்ட் பண்ணி நடத்தவங்களோட படத்தில் நடித்த இப்போ நானாக இருந்தானே கிருந்து, ஜேபி, மற்ற நடிகர்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை செய்து கொடுத்தார்களோ உங்களுக்கு அதில் திருப்தி இருக்குது? நிச்சயமாக திருப்தி இருக்குது எனக்கு. நான் அவர்களை ஒரு டைரக்டரோட பார்வையிலிருந்து பார்க்கல, நான் ஒரு சக நடிகனாக இருந்து தான் பார்த்தேன். நான் அந்த ரோலை செய்திருந்தா என்னோட நல்லா நடிச்சிருக்கிறாங்க என்று நான் அப்ரிஷியேட் பண்ணேன். மனசுக்குள்ளே நான் நினைப்பேன், ஜேபி நானே இப்படி சொல்லியிருக்க மாட்டேன், நீங்கள் செய்த சீன் எல்லாம் நான் சொன்னால் என்னால் அப்படி ஐயோ இப்படி வராது போல இருக்கு எனக்கு என்று நானே எனக்குள்ளே நினச்சிக்கொள்வேன். அதுதான் அந்த சக்ஸஸோட மீனிங். அதுதான் அது ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நான் அனுபவித்தேன். நான் நல்ல அருமையாக இருந்தேன். எனக்கு என்னை பொறுத்தவரையில் என்னுடைய காஸ்டிங் எனக்கு நல்ல திருப்தியாக இருந்தது. அடுத்த விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், ஒரு படைப்பை உருவாக்குவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை கஷ்டப்பட்டு உருவாக்கினாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் அதை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு பிறகு இந்த படத்தை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. இது கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. என் எல்லார்ட்ட பிஸி லைஃப், நீங்கள் உள்பட நான் உள்பட எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிஸியான ஒரு லைஃப் வாழ்கிற ஒரு கண்ட்ரியில் நாங்கள் இருக்கிறோம். மற்றவங்கள பற்றி இப்போ ஒருத்தனை பற்றி ஒருத்தனுக்கு கவலை இல்லாத ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் எங்களை பார்த்து கவலைப்படுற அளவு கூட சக உறவினர்களோ சக நண்பர்களோ இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம். நாங்கள் அது எங்கள் தப்பா மற்றவங்க தப்பான்றதை தாண்டி அப்படி ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே உள்ள ஊடகங்களோ நண்பர்களோ உங்களை குடும்பத்தவர்களோ எந்த மூலமாக நீங்கள் அதை கொண்டே சேர்க்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்க? எதுவுமே ஈஸி இல்லை. கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எது சரியான ஒரு துறையாக இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு? இது என்னுடைய முதல் திரைப்படம் என்றபடியாக நான் ஆரம்பத்தில் நான் மனசில் நினைச்சது, எனக்கு வேண்டியவர்கள் எல்லாரும் வருவாங்க, ஏதோ எனக்காக மதிவாசன் ஏதோ செய்திருக்கிறார் என்று பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணுன்றவங்க வருவாங்க எப்படியுமே படத்துக்கு. அது எனக்கு தெரியும். அந்த வகையில் அது ஒரு வகையான சக்ஸஸ் என்று சொல்லுவேன் நான். ஏதோ எனக்கு ஆதரவு தரேன். அப்படித்தான் பாரதியார் இருக்கிற காலத்தில் கூட நிறைய பெற்றோர்கள், நிறைய ஆதரவு, நண்பர்கள், எத்தனையோ பேர் இங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஆனால் ஒரு திரைப்படத்தை கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு எண்ணத்தில் வித்தியாசம் என்னன்னா, இது சரியான மக்கள்கிட்ட போய் சேரணும் என்ற ஒரு இது இருக்கிறது எண்ணம். நான் நினைக்கிறேன் அதைத்தான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன். நிச்சயமாக நான் போட்ட இவ்வளவு தொகை பணத்தை நான் படத்தில் எடுப்பேனான்றது ஆனால் முதல் காட்சிக்கு பிறகு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த கதை வந்து ஒரு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண் அவருடைய வாழ்க்கையில் வருகிற சவாலை பற்றினது. அப்போ
சவாலே இல்லாமல் யாருக்கும் வாழ்க்கை கிடையாது. அப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான வகையில் இருந்தாலும் இப்படியான சேலஞ்சஸ் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அப்போ இந்த தரப்பட்ட ஆட்கள் அதை பார்த்தா, ஏன்னா எனக்கு ஆக்ஷன் மூவி எடுக்க தெரியாது, எனக்கு சொல்லக்கூடியது கதையை இப்படியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அப்போ இந்த கதையில் அவங்க பார்க்க வேணும்னு எதிர்பார்க்குறேன் நான். அப்போ அப்படி வரையக்கில் எனக்கு நான் முதல் தடவையாக சாதாரணமாக எல்லாரும் படமெண்டா இதை சுற்றி இருக்கிற அந்த 2000 பேர் தான் வந்து பார்ப்பாங்க. அதை தாண்டி போய் ஒரு 100 பேர் எதுவுமே தெரியாதவங்க அல்லது மதிவாசனை தெரியாதவங்க யாரோ ஏதோ ஒரு படமாக பார்க்க போயிருக்கிறோம். அண்ட் அப்படி பார்த்தா நான் சொல்லுவேன் அதுதான் சக்ஸஸ். அது இட்ஸ் ஓப்பனிங் another door ஃபார் எல்லாருக்கும் எங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு சக்ஸஸ். அப்போ நாளைக்கு உங்களோட படம் கூட வெளியில் வரையக்கல நம்மட இருக்கிற சுற்றி வர இருக்கிறவங்களை விட ஒரு விஜய் ஃபேன்ஸ் ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, வந்துட்டு போய்க்கலாம் ஆனால் நல்லா செய்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதான் சக்ஸஸ். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி நமக்கண்டு ஒரு ஸ்பேஸ் ஒரு இடம் வரும். நம்மடாக்களும் செய்வாங்க படம் என்ற அந்த பேர் வந்தால் நிச்சயமாக எங்களோட கதையில் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அது நான் நினைக்கிறேன் அதுதான் நான் சக்ஸஸ் என்று பார்க்கக்கூடியது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் சரி. இப்போ எங்கட மக்களுக்கு இருக்கிற, அதாவது இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னென்னா நாங்கள் எங்களுடைய திரைப்படங்களை பார்க்க தயாராக இருக்கின்றோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி திரைப்படங்களை நாங்கள் கொடுக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்குது, ரைட்? இப்போ நாங்கள் எங்களுடைய திரைப்படங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குற ஒரு ஸ்டாண்டர்டில் இல்லை, ஆனால் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் வந்து பார்க்குறதுக்கு, ஆனால் அதுக்கான ஒரு வேல்யூவான ப்ராடக்டை வந்து நாங்கள் கொடுக்குறோம் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்குது. இப்போ இங்கே டொரண்டோ கேனடாவை பொறுத்த வரைக்கும் எங்களோட சினிமாக்களை வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய டிரெக்டர்ஸ் தான் இருக்கு, ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும்னு சொல்லவே முடியாது. மேபி ஹியர் அண்ட் தேர் ஒரு 2 பேர் இருக்கலாம். அது வந்து ஒன்றில் அந்த டிரெக்டரே உங்களை மாதிரி அந்த டிரெக்டர் அதுக்கான பணத்தை போட்டு அந்த படத்தை செய்திருப்பார், இல்லைன்னா அதில் நடிக்கிற கதாநாயகனோ இல்லாட்டிக்கு நடிக்கிற சம்மந்தப்பட்ட அவங்களோட யாருமோ அதுக்கான பணத்தை போட்டு செஞ்சிருக்கக்கூடிய இருக்கும். மற்றும்படி ஒரு ப்ரொடக்ஷன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம், ரைட்? அப்போ மக்கள்கிட்ட இருந்து வைக்கிற குறை வந்து இதுதான், நாங்கள் தயாராக இருக்கணும், நீங்கள் அதுக்கான படத்தை தர்றீங்க, தரமான படத்தை தர்றீங்க இல்லையாண்டு. ஸோ அதில் வந்து நாங்கள் யார் அவங்கள குறை சொல்கிறதா இல்லாட்டிக்கு எங்களையே நாங்கள் குறை சொல்லிக்கிறதான்றது எனக்கு தெரியல. பட் அதுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? என்னுடைய சொந்த கருத்து நான் அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். மக்கள் ஒரு தரமான படைப்பை நீங்கள் தரல, நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஒன்று தந்தீங்கடா நாங்கள் பார்க்குறோம், தொடர்ந்து பார்ப்போம் என்று அவங்களுடைய கருத்து சரியாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த தரமான படம் இல்லை என்று நானோ அல்லது நீங்களோ ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கின்ற பொழுது அதில் வர்ற தாக்கங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ அதுக்குள்ளேயே ஒவ்வொருத்தர் கையை காட்டுகிற பொழுது அவங்களுக்குள்ள அந்த பேதங்கள் எல்லாம் வரும், அதுக்குள்ளே ஒரு பிளவு வரும். அப்போ நமக்கண்டே ஒரு சூழல் இல்லை, அதுக்குள்ளேயே ஒரு பிளவு வந்துட்டேன்னா அது ரொம்ப வீக்காக போயிடும். அப்போ அந்த குறிப்பாக சரி அவரவர் செய்தது அவரவர்களுடைய மனசில் தெரியும். நான் இந்த திரைப்படத்தை எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கேன். இப்போ நான் என்ன கேட்டீங்க, என்னுடைய திரைப்படம் நான் இந்த அளவில் சொல்லியிருக்கிறேன். இனி திரையில் வந்து பார்த்துட்டு ஐயோ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையேன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு கட்டாயம் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா இருக்கு. நான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ராங், என்ன ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த திரைப்படத்தையாவது நான் வடிவச்சேன். அப்போ அப்படியான எண்ணப்பாடுகளோட ஒவ்வொருத்தருமே செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல படம் கொடுக்கலாம். நான் அது நம்பி சொல்லுவேன். நேயர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதுவரை காலமும் என்றதை விட வளர்ச்சி இருக்குது. வளர்ச்சி ஒவ்வொரு படிப்படியாக வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக ஒரு காலத்தில் முந்தி சொன்னவங்க, எனக்கு நீங்கள் சொன்னது நானும் காது படம் கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க, நாங்கள் பார்க்க வரோம், நீங்கள் என்ன படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லவங்க இருக்கிறாங்க. அப்போ அதனால நான் அதை காது படம் கேட்டிருக்கிறேன். அப்போ கட்டாயம் வளர்ச்சி இருக்குது. இப்போ இந்த படத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க, உங்களோட படத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு படிப்படியாக தான் நாங்களும் வளரலாம். எல்லாரும் கேட்டாலும் எல்லாரும் அந்த ஒரு ஃபைனான்ஷியல் என்றது ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, அது ஒரு பெரிய பிக் பவுண்டரியாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் இருக்கிறது என்னென்னா, நல்ல திறம்பட்ட கலைஞர்கள் நடிக்க வர மாட்டேங்கிறாங்க. அப்போ இருக்கிறவர்களை வச்சு கொண்டு செய்கிற ஒரு நிலப்பாடும் இருக்குது எங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த
திறம்பட்ட கலைஞர்கள் நடிக்க வராதுக்கான காரணம் என்ன? நீங்க உள்ள போய் முக்கியமான விஷயம். திரைப்பட்ட திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்றா, திறமையான படைப்பாளிகள் இருக்கிறார்கள் என்றா, என்ன காரணத்துக்காக அவங்க வர்றாங்க? இல்லை எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன், அடிப்படை எல்லாரும் ஒரு பொருளாதார ஒரு என்ன சொல்றது, பொருளாதார எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருக்கும். அப்போ அது இல்லையண்டா சில நேரத்தில் அது அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது இருக்குது. ரெண்டாவது விஷயம் அதே நேரத்தில் நான் யுக்தா ப்ரொடக்ஷனை பாராட்ட வேண்டும். யுக்தா ப்ரொடக்ஷனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நல்ல நல்ல பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்போ அது இனிமேல் வரப்போகிறதால அதை நான் இப்போ சொல்லலாம். அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு இடைஞ்சலாக, நாங்கள் படம் நடிக்க போனால் சும்மா நடிக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் காசு தான் தருவாங்க, இல்லாட்டி சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நான் இப்படியான ஒரு கேரக்டரை தான் செய்ய வேணும் என்றெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வந்தால் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு கட்டாயம் பயன்படும். அந்த இன்புட்டை தர்றதுக்கு வர்ற தயக்கம் நான் நினைக்கிறேன் இது ரெண்டாக இருக்கலாம். ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத பாத்திரமாக இருக்கலாம், ரெண்டாவது பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு ஏதாவது. கலைஞன் என்று பார்க்கும்போது பிடிக்காத பாத்திரம்னு சரியான ஒரு கலைஞன் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பாத்திரமும் செய்யும். எல்லா சரியான ஒரு கலைஞன் எந்த பாத்திரத்தையும் எடுத்து அதுதான் கலைஞன். அதை அப்படி மறுக்கிறவர் அவர் கலைஞன், அவர் கலைஞன் கேட்டகரியில் சேர்க்கவே முடியாது. அவரால் இப்போ அடுத்தது இப்போ பொருளாதார நெருக்கடி தான் பிரச்சனை. அவங்களுக்கான தகுந்த பேமெண்ட், தகுந்த ஊதியம் போகுது இல்லை, அதால தான் வராமல் இருக்காங்க. இப்போ அதுக்கான விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியா ஆட்கள் வரும்போது அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினட்டாக இருக்கு. நான் அதை முழுமையாக நான் அது மேடை நாடகங்கள் நடக்கிற இடத்துல கூட அதை பார்த்துருக்குறேன். ஒரு சின்ன நான் சும்மா ஓப்பனாகவே சொல்கிறேன், எல்லாம் எங்களுடைய மக்கள் தானே, ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டை ஒரு கலைஞனுக்கு கொடுக்குற நேரம் அது ரொம்ப குறைவாக இருக்கும். அவருடைய நடிப்புக்கோ அவருடைய நேரத்துக்கு அது இல்லை, ஆனால் அவர் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு சன்மானம் கிடைச்சிது, தனக்காக ஒரு சன்மானத்தை ஒருத்தர் தர்றதுக்கு இருக்கிறார் என்றது இருக்குது. அது இப்போ முந்தி காலத்தில் அப்படி இல்லை. நாங்கள்லாம் நிறைய விஷயங்களை ஃப்ரீயாக தான் செய்தோம், ஃப்ரீயாகவே எதிர்பார்த்தோம். அப்போ அதெல்லாம் தப்பாயிட்டுது, அதெல்லாம் இப்போ காலங்கள் எல்லாம் இல்லை, அவர்களுக்குரிய ஏதோ ஒரு சன்மானம் கொடுக்கணும். அப்போ அதுகளை பார்க்குற பொழுது கலைஞர்களுக்கு இப்போ அந்த ஆர்வங்கள் இருக்குது. மற்றது என்னென்னா சில விஷயங்கள் நானும் ஏதோ என்ன ஆக்டிங் ஸ்கூலில் போய் ஆக்ட் பண்ணி படித்ததல்ல. ஆனால் ஒன்று என்ன எங்களில் இருந்த ஒரு பழக்கம் என்ன, எங்களோட குடும்பத்தில் எல்லாருமே நல்ல கலைஞர்கள், எல்லாருமே நிறைய ஹோம்ஒர்க் செய்வோம். நான் எனக்கு மேடை பேச்சு தான் எங்களோட அண்ணன் எழுதி தருவார் முந்தி. அந்த பேச்சை பாடமாக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னால் இருந்து பேசி 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 ஒவ்வொரு என்னுடைய கண் அப்படி போகுது, இப்படி முகம் சொல்லிக்கிறேன், தலையை சரிக்கிறேன்னா எல்லாம் சொல்லுவார் அவர். நீ அப்படி இப்படி இந்த வசனத்தை இப்படி நின்று சொல்லுவாய், அதுக்கு பாவம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றெல்லாம் சொல்லுவார் அவர். அப்போ அப்படி நாங்கள் எங்களை செல்ஃப் தாட் தான் அது கட்டாயம் எல்லா கலைஞர்களிடம் வேணும். அது இருந்தால் எவ்வளவுதான் கட்டித்தனம் இருந்தாலும், சிவாஜி கணேசன் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவார், நீ டைரக்ட் பண்ணப்பா நான் நடிக்கிறேன், என்ன நடிக்க சொல்லாத, நான் பிறகு நான் மாதிரி நடிச்சிருவேன், அது வேண்டாம், நீ சொல்லு, நீ நான் என்ன செய்யணும் அது நீ சொல்லு. டைரக்டர் அது எவ்வளவு வயசானவராக இருக்காலும் இளம் டைரக்டராக இருந்தாலும் அவர் சொல்லுகிற ஒரே வாக்கியம் இதுதான், நீ எனக்கு சொல்லு, நான் நடிக்கிறேன். ஏன்னா அவருடன் அதை கிரகிச்சு கொண்டு அவர் நடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவார். அப்போ அப்படி பெரும் கலைஞர்களே அப்படி வேலை செய்து தான் வருகிறார்கள். அந்த செயல்பாடு கொஞ்சம் கூடணும் எங்களுடைய. ஏன்னா சில பேருக்கு அது ஒரு என்ன மனசில் நான் செய்வேன் என்ற ஒரு இது வந்துடும். சில நேரம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நான் ஒரு கேரக்டரை சொல்லி கொடுக்குறப்போ எனக்கு இப்படித்தான் இந்த கேரக்டர்னு சொன்னால் சில வேளைகளில் அதுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாம் முதல்ல கதைகளெல்லாம் ஃபுல்லாக சொல்ல மாட்டார்கள், அந்த கேரக்டரை மட்டும் சொல்லுவார்கள். காரணம் என்னென்னா அவர் கேரக்டரை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த வேலையெல்லாம் உண்மையாகவே எக்ஸ்ட்ரா தான். இப்போ ஒரு நடிக்கிறவர் அந்த விருப்பத்தில் வருகிற பொழுது இதெல்லாம் அவங்களோட வீட்டு நேரங்களில் செய்யணும், வேலை நேரங்களில் செய்யணும், இதுகளெல்லாம் அப்படி ஆர்வமுள்ள எவ்வளவோ கலைஞர். இன்றைக்கு ரேடியோ கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள்லாம் பார்த்தா அப்படித்தான். ரேடியோ கலைஞர்கள் கூட சில நேரம் ஸ்கிரிப்டை போய் அங்கே வேலையிலேருந்து தான் வாட்சி பார்ப்பாங்க, வாட்சி பார்த்து போட்டு வந்து அடுத்த நாள் ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அப்போ அப்படியான நிலப்பாடுகள் இருந்து கொண்டு நிச்சயமாக ரேடியோ கலைஞர்கள், திரைப்பட கலைஞர் இப்பொழுது எங்களோட ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் இருந்தது ஒரு 5 வருடங்களுக்கு முதல். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சொல்லிக்கூடிய அளவு கூட எதுவுமே இல்லை. அதுக்கான காரணம் என்ன சொல்றது, திருப்பியும் சொல்ல போனால் எல்லாரும் சொல்ற விஷயம் அதுதான்.
அந்த டிவி இருக்குது இந்த டிவி இருக்குது அங்கே இருந்து இது இந்தியாவிலேருந்து அந்த டிவி பார்க்கலாம் இங்கே இருந்து அந்த டிவி பார்க்கலாம் ஸோ அதால் வந்து இந்த டிவி பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடைக்குதுன்னு ஓகே இப்போ அதால் வந்து அதை மாதிரி எங்களோட சினிமாவுக்கும் ஒரு நிலைமை வராமல் இருக்கணும்ன்றதான் எங்கள் எல்லாட்டும் ஒரு ஒரு விஷயம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு அவங்க எதிர்பார்க்குற அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படைப்பை கொடுக்க வேண்டியது வந்து உங்களோட என்னுடைய அதை போல் இங்கே இருக்கிற பல கலைஞர்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது இப்போ இந்த திரைப்படத்தை தாண்டி ஒரு ஒரு விஷயம் உங்களோட அனுபவம் உங்களோட வயதை வைத்து நான் கேட்குறேன் இங்கே உள்ள இளம் சமுதாயத்தினருக்கு வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா டிக்டாக்ல வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க வெரி ஆக்டிவ் அதில் வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தனா பெண்களாக இருந்தனா அதில் அவங்க தங்களோட டைமை போட்டு தங்களோட நேரத்தை போட்டு எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் எந்த ஒரு அதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து ஒரு இது நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதார ரீதியான எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அதில் அவங்க அந்த நேரத்தை போடணும் அந்த நேரத்தை இதே நீங்கள் போயிட்டு ஓகே பிள்ளை தம்பி இதை நல்லா செய்கிறீங்க இதை வந்து நான் திரைப்படம் இருக்கிறேன் இதை இங்கே வந்து செய்யுங்கன்னா அங்கே அது மறக்கப்படுது கன்னடங்களும் அது மறக்கப்பட்டிருக்கு நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன் ஜுத்தா ப்ரொடக்ஷன்லையும் நாங்கள் கன அனுபவப்பட்டிருக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இப்போ அங்கே வந்து பொருளாதாரம் தான் பிரச்சனை என்றால் அதில் வந்து பொருளாதாரம் விதத்துக்கான எந்த ஒரு வருமானமும் இல்லை என்னண்டா டேன் அது நல்ல ஒரு கொஸ்டின் உண்டு நீங்கள் கேட்டது இது இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக வரணும்டா கிரேட் 12 படிக்கணும் யூனிவர்சிட்டி போகணும் அப்புறம் மெடிசன் செய்யணும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் டாக்டர் ஆனால் நாளைக்கே நீ வா உனக்கு இந்த இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இப்படி இந்த இன்சுலின் போடுறட்டு காட்டித்தார் இப்படி வயிற்றில் பிடிச்சிட்டு ஊசியை குத்துறது அமர்த்துறது இவ்வளோ இதை காட்டி கொடுத்தோன்னே இவருக்கு ஒரு வேலை இருக்குது இவர் காட்டி கொடுத்தோன்னே அவர் பாராட்டுறார் உடனே சொல்கிறார் நல்ல வடிவாக ஊசி குத்துறீங்க ஓகே நீங்கள் டெய்லி வாங்கோ இதுதான் உங்களோட வேலை இல்லை இப்படி 15 வருஷம் நீ படிக்கணும் படித்து டாக்டர் ஆன பிறகு தான் ஊசி குத்தலாம் என்று சொன்னால் இந்த ஊசி குத்த வந்தவர் வருவாரா விட்டுட்டு ஓடுவாரா இந்த நிலைமை தான் இப்போ டிக்டாக்ல போட்டோன்னா உடனே ஒருத்தர் லைக் அடிப்பார் உடனே ஒருத்தர் தம்ஸ் அப் போடுவார் உடனே ஒருத்தர் ஹார்ட் போடுவார் ஒரு கைதட்டுற படம் போடுவார் இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அப்போ அவருக்கு உடனே இமீடியட்டாக ஒரு சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கிறார் அந்த அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது அவர் சார்ந்த நபர்கள் தானே அதை அவங்க புரிஞ்சுக்கொள்றாங்க அப்போ நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும் ஆனால் நான் கள்ளத்தனப்பட்டு உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டேன் அது சாப்பிட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் வயிறு ஃபுல் மாதிரி இருக்கும் ஸ்வீட் அண்டபடியாக ஆனால் உங்களுக்கு அது புரியுது இல்லை நான் இரவு சாப்பிட்டா தான் நித்திர கொள்ளணும் சாப்பாடு சாப்பிடணும் என்ற அந்த எண்ணத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டு அதை ஸ்வீட் சாப்பிட்டேன்னு பசி போயிட்டுது மறந்தே போயிட்டேன் சாப்பாட்டை பற்றி அப்படி ஒரு நிலப்பாடு தான் ஒரு கலைஞன் தன்னுடைய முழுமையான ஒரு ஒரு அந்த 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 திறமையை ஒரு எந்த மேடையில் கொண்டு வந்து அதை சமர்ப்பணம் பண்ணினா அதுக்கு ஃபுல் பெனிஃபிட் இருக்குன்றதை புரிஞ்சுக்கொள்கிறாங்க கட்டாயம் புரிஞ்சுக்கொள்ள வேணும் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டிக்டாக்ல எல்லாம் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நானே பார்த்துருக்கேன் நேரடியாக அவங்களோட ஷூட்டிங்கில் கூட நிறைய பேரை மீட் பண்ணுறேன் அவங்க அந்த இடத்துல இருந்து சிந்திக்க வேண்டியது ஓகே நான் அறிவறி படிச்சிட்டேன் இனி நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போகிறோன்னா இந்த 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கணும் அது போகலாமா படிக்கக்கூடாதா இல்லையா நான் அறிவறியிலே இருக்கிறேன்னா இது அவர்கள் செய்ய வேண்டிய முடிவு தான் ஆனால் நான் நிறைய திறமையான கலைஞர்கள் நான் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் சிந்திக்கணும் நீங்கள் யோசிக்கணும் நான் இங்கே இருந்து அந்த பெரிய திரையில் பார்க்கணும் சின்ன ஃபோன் திரையில் பார்க்குறதல்ல என்ன நான் பெரிய திரையில் பார்க்கணும் என்ற அந்த எண்ணப்பாடு நான் வித்தியாசமான கேரக்டர் செய்யணும் மைமிங் எல்லாம் அழகாக செய்கிறாங்க எல்லாம் பாட்டை போட்டுட்டு நல்ல அழகாக நடிக்கிறாங்க இதே நடிப்பை ஒரு 10 வித்தியாசமான கேரக்டராக செய்ய முடிகிறதா அப்போ அதை மற்றது திரையில் பார்க்கக்கூடியதா இன்னொருத்தர் சொல்கிற கதையில் இருக்கிற கதாபாத்திரமாக நான் மாறலாமா இந்த கேள்வியெல்லாம் அவங்களே கேட்கணும் கேட்டுட்டு வந்தால் நிச்சயமாக எங்களுக்குள்ள நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது நடிகராக வர்றது தான் கஷ்டம் நான் சொல்ல ஒருத்தர் டைரக்டராக வர்றது லேஸ் எந்த டைரக்டர் சில பேர் நடிச்சே காட்ட மாட்டாங்க கதையை வடிவாக விளங்கப்படுத்தி சொல்லி கொடுத்தா கூட போதும் ஆனால் ஒரு நடிகனாக வாரதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டும் இருக்கணும் உங்களுக்கு மற்றது திறமை இருக்க வேணும் மற்றது நடித்த அந்த 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 நடிப்பில் இருக்கிற அந்த அந்த ஈர்ப்பும் அந்த 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 இதுவும் உங்களை விடாது அப்படி செய்து கொண்டு வந்தால் கட்டாயம் கமல்ஹாசனை பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணுறதுன்றதுக்கு அப்பால ஒரு சிறந்த நடிகன் இன்றைக்குமே அப்படித்தான் நான் சில நேரங்களில் சொல்லுவேன் அவர் டைரக்ட் பண்ணுறத விட நடிச்சுட்டு பேசாமல் இருந்தாலே நல்லா இருக்கும் ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த அந்த திறமையெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த நடிப்புன்றது ஒரு 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 கிஃப்ட்
அதை நீங்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இப்போ இது நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். அதுதான் ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும்னு விரும்புகிறோம். எங்களுடைய கதைகளை சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ அதுக்கு அவர்களுடைய இன்புட் கட்டாயம். அவர்கள் யாரையுமே நாங்கள் வெளியில் விடணும்னு இல்லை, வெளியில் விடுவதாகவும் இல்லை. எல்லாரும் வரணும். இதை பில் பண்ணுறதுக்கு எல்லாருடைய இன்புட்டும் இருந்தால் தான் கட்டாயம் அதை வைக்க முடியும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளை பிறகு. தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா, இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளை விட ஸ்ரீலங்காவில் யஃப்னாலிருந்து திரைப்படங்கள் வருது. மியூசிக் வீடியோஸ் வருது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருது, முழுநீள திரைப்படங்கள் கணக்காக வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்திகட்ட மனிதன் ஒரு திரைப்படம் வந்துச்சு. இப்போ அண்மையில் 2 திரைப்படம் வந்துச்சு. ராட்சதராமன் ஒரு திரைப்படம் வந்துச்சு. அது டாக்டிக் டோஸ்ன்ற திரைப்படம் வந்துச்சு. வனபர்ட்டுன்ற ஒரு திரைப்படம் வந்தது. அப்படி திரைப்படங்கள் அங்கே இருந்து வருடத்துக்கு குறைந்தது ஒரு 5 திரைப்படமாச்சு. இப்போ அதாவது இப்போ நான் சொல்கிறது இந்த கோவிட் முடிந்து அதுக்கு ஒரு நாடோட சரியான நிலைமைக்கு வந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய படைப்புகளாக இது இருக்குது. ஸோ அதுகளுடன் கம்பேர் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அங்கே இருந்து வர படைப்புகளுக்கும் இங்கே இருந்து வர படைப்புகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்குறீங்க? என்ன காரணத்துக்காக அங்கே இருந்து கூட படைப்புகள் அங்கே உள்ள கலைஞர்களால் கொடுக்க முடியுது, இங்கே இருக்கிற கலைஞரால் அவ்வளோத்துக்கு படைப்புகள் கொடுக்க முடியாமல் இருக்குது? நேரம், பொருளாதாரம்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி நான் கேட்குறேன், என்ன ஒரு விஷயமா இருக்கும்? இங்கே இப்போ அங்கே அந்த ஒரு குறுகிய வட்டம் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற சில பேர் அதில் சரியான ஆர்வமாக இருக்கிறாங்க. அவர்களுடைய எண்ணப்பாடு ஒரு முழு நேர திரைப்பட கலைஞராக வர வேண்டும் என்ற ஒரு விஷனோடு இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கைகளில் சரியோ பிள்ளையோ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அவங்களும் அந்த திரைப்படங்களை செய்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற திரைப்பட கலைஞர்கள் அந்த முழு நேர திரைப்பட கலைஞராக வந்தால் வாழ்க்கையே அதில் தங்கி இருக்குமா, இல்லை நான் வேலை செய்து கொண்டு படம் எடுக்கணுமா என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ லெனின் எல்லாம் அருமையான திரைப்படங்களை செய்தார். சுதாகரன் அப்படி ஒரு திரைப்படம், ரவி அச்சுதன் இருக்கிறார். இப்படி இவர்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு நான் முடிஞ்சால் அப்படியே முழு நேர ஒரு திரைப்பட கலைஞனாக வர வேணும், ஒரு இயக்குனராக வர வேணும், ஒரு ப்ரொடியூசராக வர வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாடு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன முதல் கருத்து, நாங்கள் அந்த செய்கிற வேகம் எங்களுக்கு ஊரில் செய்கிற மாதிரி இல்லை. இங்கே நிறைய தடங்கல்கள் இருக்குது. என்னென்னா ஒன்று வீக்கெண்டில் தான் படங்களை ஷூட் பண்ணுவாங்க, அல்லது ஈவினிங்ஸில் ஷூட் பண்ணுவாங்க. எங்களோட படமே அப்படித்தான். இந்த திரைப்படம் முழுக்க நாங்கள் ஷூட் பண்ணதெல்லாம் வீக்கெண்ட்ஸ்லையும் ஈவினிங்ஸில், இந்த நைட் கதை என்றபடி அப்படி வந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதால முன் நிறைய திரைப்படங்களை செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு. அங்கே கலைஞர்கள் கூட ஃப்ரீயாக வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு வகையில் நான் நீங்கள் சொன்ன திரைப்படங்களோட பேரில் நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்குறேன். எல்லாருக்கும் ஒரு யூனிக் டேலண்ட் இருக்குது, எல்லாரிடமும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. அப்போ அந்த கலைஞர்கள் நிச்சயமாக அவர்களுடைய அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வரணும். அது மற்ற திரைப்படங்களை பார்த்து அதில் இருக்கிற நன்மை தீமைகள், தாங்கள் என்ன விஷயத்தை புதுசாக எடுத்துக்கொள்ளலாம்ன்றது இல்லாமல் படத்தை பார்த்து அதே மாதிரி செய்யணும் என்று அல்ல. அந்த கலைஞனுடைய இதே அந்த படத்தில் தனக்கு என்ன அறிவு என்ன நாலேஜ் கிடைக்கிறதுன்றதான் அதை பார்த்து அறிஞ்சு கொள்ள வேண்டியது. எங்களோட படத்தை கூட அவர்கள் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ண வேணும், அதை விமர்சிக்கணும். எங்களோட படத்தில் ஓகே இது இப்படி செய்திருக்கீங்களே, இது இப்படி செய்திருக்கீங்களே, இது இப்படி செய்யலை, ஏன் இப்படி செய்யலை, விமர்சனம் செய்கிறவங்களும் அவர்களுக்கு நாலேஜ் வரும். அதை சரி பிள்ளையாண்டு நாங்கள் தான் ஆன்சர் பண்ணோம்.
அது அவரவருடைய சொந்த கருத்துக்கள், சொந்த விதமாக அதை தயாரிக்கிறது அது வேறு. ஆனால் அந்த அந்த கேள்விகள் எங்கள்கிட்ட வந்து அதை நாங்கள் கட்டாயம் implement அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலைஞன் வந்து எப்படி எந்த ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறதோ ஒரு கலைஞன்ற மாதிரி விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து நெகட்டிவ் விமர்சனமாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்க ஒன்று தான் அந்த கலைஞனை வளர முடியும். நல்லது. கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கொஷன், இந்த ஆக்குவாய் காப்பாய் திரைப்படம் எப்பொழுது எங்கே திரையிடப்படுகிறது? இது நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்பும் விஷயம் என்ன? என்ன மக்களிடம் என்ன எதிர்பார்க்குறீங்க என்னதை நீங்களே மக்கள்கிட்ட சொல்லுங்க. நல்லது. ஆக்குவாய் காப்பாய் செப்டம்பர் மாதம், அதாவது இப்போ 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி முதலாக ஒரு சிறப்பு காட்சியாகத்தான் திரைக்கு வருகிறது. அந்த சிறப்பு காட்சி உண்மையிலேயே சுற்றி இருக்கிறவர்கள், இந்த இசைத்துறையில் இருக்கிறவர்கள், நண்பர்கள், இதை பற்றி அறிந்த சிலர் வந்து பார்ப்பார்கள். அதனால் அது சிறப்பு காட்சியாக அமைகிறது. சிறப்பு காட்சியாக வைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் இந்த திரைப்படம் சில ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம், அனுப்பியிருக்கிறோம். அப்போ அந்த நிலையிலே நாங்கள் பப்ளிக் ஸ்க்ரீனிங் செய்ய முடியாது. அப்போ அதனால் ஒரு சிறப்பு காட்சியாக, ஏனென்றால் இங்கே வேலை செய்த நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னுடைய திரைப்படத்தில், என்னோட செயல்பட்ட நிறைய பேர். இப்போ எல்லாரும் அவருடைய குடும்பம் எல்லாரும் பார்க்குறதுக்காக இந்த திரைப்படத்தை கொண்டு வர வேண்டும் திரைக்கின்றதுனால அந்த ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் தான் 28ஆம் தேதி. அது யோக் சினிமாவிலே, டொரண்டோவிலே, இங்கே யோக் சினிமா ஒரு பிரபல்யம் வாய்ந்த சினிமா, யோக் சினிமாவிலே 28ஆம் தேதி 1:30 மணி காட்சியாக வருகிறது. 12:30 மணிக்கு இந்த கலைஞர்களுடைய ஒரு சிறிய கௌரவம் அங்கே இடம்பெறும். அந்த கௌரவத்தை தொடர்ந்து நாங்கள் படத்துக்கு இருக்கிறோம். இந்த படத்தின் நீளம் 95 நிமிடங்கள். 1:30 மணிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். திரைப்படம் முழுக்க நாங்கள் தயாரித்தது இங்கே கனடாவிலே, முழுமையாக இங்கே கனடாவிலேயே இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. அதுக்கு காரணமும் இருக்கிறது. எங்களுடைய கதையாக இருந்தாலும் இந்த சூழலில் அது நடக்கிற மாதிரி காட்டியிருந்தபடி அதை இங்கே தான் நாங்கள் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கிறது. நடித்த கலைஞர்கள் கூட எல்லாரும் உங்களை இன்க்ளூடிங் டான், எல்லா கலைஞர்களுமே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள். அப்போ அந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், நான் சொல்லுவதை விட நான் அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மக்கள் சொல்ல வேண்டும், ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்தோம் என்று. அதுக்கு ஒரு வழி சமைக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார். அப்போ அதனால் அது நிச்சயமாக உங்களுடைய மனதை தொடும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டும். ஏதோ இதிலே பொருள் தேடுவதல்ல, இதனுடைய பின்னணியே நம்முடைய கதைகளை சொல்லுகின்ற நம்முடைய இயக்குனர்கள், எங்களுடைய தயாரிப்பாளர்கள், எங்களுடைய நடிகர்கள், எங்களுடைய கலைஞர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது நான் சொல்லுகிற வாக்கியம் நான் இல்லாத காலத்திலும் கூட செல்லுபடியாகும். ஒரு காலத்திலே எங்களுடைய ஈழக்கதை இந்திய திரையிலே வரும். அவர் நகைச்சுவையாக சில கதைகளை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. என்ன எங்களுடைய நோகிற கதை எதையுமே சொல்லலையே, பார்க்குறதுக்கு மக்கள் இல்லையென்று சொல்லவே முடியாது. அண்மையிலே நான் பார்த்த ஒரு திரைப்படம் வாழை. அந்த படத்தில் இருக்கிற நோய் வெற்றி அவ்வளவு பேரும் பார்த்து அந்த படம் வெற்றியாக இருந்திருக்கிறது. அப்போ ஏன் எங்களுடைய சொந்த உறவுகளுடைய அந்த வேதனையை சொன்ன ஒரு கதையை அவர்களால் பார்க்க முடியாது என்றால், அது சொல்லுவதற்கு துணிவாக ஒரு தரம் வரையில்லை. அந்த துணிவை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்கள் எல்லா கலைஞர்களுமே ஒன்று சேர்ந்து இன்னும் இயக்குனர்கள் வர வேண்டும், இன்னும் ப்ரொடியூசர்ஸ் வர வேண்டும். எல்லாரும் வந்து இங்கே கனடாவிலே இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்களாம் என்று சொன்னால் இந்தியாவிலே இருந்த ஒரு ப்ரொடியூசர் வருவார், வாங்க ஐயா உங்களோட கதையை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்படி ஒரு நிலை நிச்சயமாக வரும். அப்படி எல்லாமே வந்தால் அது ஒரு நிச்சயமாக எல்லாருடைய துறைக்கு மட்டுமில்லை, எங்களுடைய மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் இருக்கு. நிச்சயமாக அது ஈழத்திலே அவ்வளவு நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. இப்படி படங்களை எல்லாம் தயாரிக்க வேண்டும். நிச்சயமாக எல்லாரிடம் இருக்கிற சக்தி வெரி யூனிக். அது அவரவருக்குரிய தனித்துவம் தான். அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். என்னுடைய ஒருவர்கிட்ட இருக்கிறது என்னட்ட இருக்கணுமென்ற அவசியமே கிடையாது, என்னட்ட இருக்கிறது இன்னொருத்தட்ட இருக்கணுமென்ற அவசியமே கிடையாது. ஆனால் அந்த தனித்துவத்தோடு எல்லாரும் சேர்ந்து கொண்டா நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்கு. எனக்கு மகிழ்ச்சி தருகிற இன்னொரு விஷயம் என்னென்னால், என்னுடைய திரைப்படம் முடிந்து கொண்டு வருகிற தருவாயிலே நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க, மதியண்ணா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, யுக்தா ப்ரொடக்ஷனை அறிமுகப்படுத்தினீர்கள். யுக்தா ப்ரொடியூசரை மீட் பண்ணேன், கஜன் ஒரு சிறந்த மேனேஜர்.
ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஒரு மனதிலே ஒரு சந்தோஷம் வந்தது. அதற்கு என்ன எங்கே இருந்து அந்த அது வந்ததென்றால் நான் உடனே யோசித்தேன், என்னுடைய ஆக்குவாய் காப்பாய் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருந்திருக்கிறது மனசில். அதில் இருக்கிற ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே பார்த்துருந்துருப்பீர்கள். அதில் இருந்து தான் இதை கேட்டிருப்பீர்கள்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் எனக்கு தந்தது. ஓகே, நான் எடுத்து வச்ச முதலடி சரியாக இருக்கிறது. அப்போ நான் அப்படியே நேர்த்தியாக போகணுமென்று நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு தொழிலையும் தந்தீங்கள். இதையும் எங்களுக்கு செய்யுங்கள். யுக்தா ப்ரொடக்ஷனுடைய அடுத்த திரைப்படம் நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் பண்ண வேணும் என்று சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருந்தீர்கள். நன்றி. இந்த வேளையிலே மக்களோடு நான் நிறைய விஷயத்தை யுக்தா ப்ரொடக்ஷனுடைய விஷயத்தை நேரடியாக நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் இப்போது உங்களிடம் நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யுக்தா ப்ரொடக்ஷன் எங்களுக்கு ஒரு திரைப்படத்தை எங்களுடைய மக்களுக்காக கொண்டு வருகிறது. அந்த திரைப்படத்திலும் நிறைய செயல்பாடுகளை நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன். மக்களுக்காக நான் உங்களுடைய வாயால் சில விடயங்களை எதிர்பார்க்கிறேன். ஒரு விடயம் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகிற அந்த அந்த அமைப்பு எப்படி இருக்கிறது, அதே போல் இந்த திரைப்படத்தை எவ்வளவு பிரமாண்டமாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து என்ன எல்லாம் அதில் செயல்பாடாக இருக்கிறது. இது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தருவதற்காக கேட்ட கேள்வி. இதில் இருந்து நீங்கள் ஏதாவது சொல்லிருங்கன்றதுக்காக இல்லை, மக்களுக்கு இப்படி இந்த ஆக்குவாய் காப்பாயை தொடர்ந்து இன்னொரு திரைப்படம் இப்படியான ஒரு வேறு திரைப்படம் ஒன்று வரப்போகிறது என்பதற்காக நான் உங்களிடம் கேட்குறது. சொல்லுங்கள், யுக்தா ப்ரொடக்ஷனில் எங்களுடைய வரப்போகின்ற நடந்து கொண்டு இருக்கிற அந்த திரைப்படத்தின் சில விஷயங்களை நீங்கள் போயிருங்க. திரைப்படத்தை பற்றி சொல்கிறது முதல்ல நான் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ப்ரொடியூசரை பற்றி ஒரு சில விஷயத்தை சொல்லிடுறேன். நான் ஒரு சில திரைப்படம் தயாரித்திருக்கிறேன். ரைட். ஒரு தயாரிப்பாளராக நான் ஒரு படத்தை தயாரிக்கும் போது சில விஷயத்தை எதிர்பார்ப்பேன். இது இந்த விஷயம் இருக்கணும், அதாவது திரைப்படத்தில் இருக்கணும், இல்லை ப்ரொடக்ஷன் நடக்கும்போது இருக்கணும் என்று. அதே சில இடங்களில் நான் அதை பார்க்கவில்லை, தவற விடப்பட்டிருக்கிறது. அது எங்கே பல நடந்தது சொல்லி எனக்கு தெரியவில்லை. அப்போ இந்த யுக்தா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் கஜன்னா என்னை மீட் பண்ணி இப்படி ஒரு படம் ஒன்று செய்வோம் என்று கதைக்கிற டைமில் நான் சொன்ன செய்வோம். ஒரு நாள் ஒரு ஃபோன் காலில் ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷன். இது ஒரு ஃபோன் அடித்தார், நீங்கள் படம் செய்கிறீங்களா, அது சரியா இது சரியானதை எனக்கு சொல்லவே இல்லைண்டா. நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ மீட் பண்ணி கலப்ப மாட்டேன். ஒரு தேர்ஸ்டே காய்ச்சி நாங்கள் ஃபோனில், சாட்டர்டே மீட் பண்ணாங்க, சண்டே நைட், மண்டே படத்துக்கான வேலை தொடங்கிட்டோம். ஸோ அது அவர் என்மேல வச்சுக்க நம்பிக்கைன்றதை தாண்டி என் மேலே நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ரெண்டுக்கும் அவ்வளோ அறிமுகம் இல்லை, பழக்கமும் இல்லை. அவருக்கு சினிமாவில் இருந்த ஆர்வம், அவர் அந்த சினிமா மேலே அவருக்கு இருந்த அந்த அந்த பற்றும் அந்த ஆர்வம் தான் அதை உருவாக்குறதுக்கு இதாக அமைஞ்சது. அப்போ என்னோட 2 கதைகள் இருந்தது. அதை அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லும்போது அவர் ஒரு கதையை செலக்ட் பண்ணினார். ஏன்னா என்னோட ஸ்கிரிப்ட் இருக்கல அந்த டைமில் கையில். ஸோ அப்போ தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். ஒரு ஸ்கிரிப்ட் இதுதான் ஸ்டோரி, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணுமெண்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப ரொம்ப குறைவு, இருந்தாலும் அந்த டைமுக்கு நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் செஞ்சிருந்தீங்க. அப்போ இந்த படத்தை அதாவது நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் செய்யும் போது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் ஒரு படத்தை தயாரித்தால் என்னென்ன இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேனோ அதை நான் இந்த படத்தில் நான் இந்த படத்துக்கு இயக்குனராக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் விதத்திலையும் நான் அதை பார்த்தேன். இந்த விஷயம் இப்போ நான் இங்கெல்லாம் என்னெல்லாம் தவற விட்டேனோ அதெல்லாம் இங்கே செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ அந்த ஆசையை அந்த ஆசை சும்மா அதை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல சப்போர்ட் வேணும். அதை கேள்வி கேட்காம செய்யக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் தேவை. ஸோ எனக்கு மனதில் ஒரு சில இடங்களில் தயக்கங்கள் இருந்தது, எப்படி கேட்குறது எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் ஒரு சில விஷயத்தை சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். எந்த இடத்துலையும் ஒரு இல்லை இது என்னத்துக்கு தேவை, இது தேவை இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல தான் நம்பிக்கை வளர்றது. அப்போ அந்த இடத்துல தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே அவர் ஒரு நம்பிக்கையாக இவ்வளோ விஷயத்தை செய்யும்போது நாம் ஒரு நம்பிக்கையாக ஒரு படைப்பு வெற்றி பெறுது தோல்வியடைதோ அது 2வது பட்சம். அந்த படைப்பை உருவாக்கும்போது ஒரு ஒரு கிரியேட்டராக ஒரு சில விஷயம் எனக்கு ப்ரொடியூசர் தேவைப்பட்டது. அதை அவர் தாராளமாக முழு மனசோட செய்து கொடுத்தார். அந்த விதத்தில் அந்த படம் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு வழி அமைச்சு கொடுத்தது. நான் ப்ரொடக்ஷனுக்கு வந்த உடனும் நீங்கள் முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். எங்களோட கலைஞர்கள் எங்களோட டெக்னிக்கல் சைட்டான நடிகர்கள் தானே திரைக்கு வர்றதுக்கு அஞ்சுறதுக்கான காரணம் பொருளாதார பிரச்சனை. அதாவது நேரடியாக சொல்ல போனால்
மணி என்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அதுதான். இந்த படத்துக்கு ஆடிஷன் வச்சு நாங்கள் ஆடிஷன் வந்து ஒரு நீங்களும் வந்திருந்தீங்க, ஒரு 100க்கும் மேற்பட்ட கலைஞராக வந்தவ. அதில் நாங்கள் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி இந்த படத்து எல்லா இடத்துலையும் வந்து நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா எல்லா டைமும் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கான காசை வந்து அதுக்கான பணத்தை வந்து நான் அவங்களுக்கு அவர் ஒரு வார்த்தை கூட நோன்னு சொல்லவும் இல்லை நாங்கள் இதை வந்து ஒரு ஃபேவராக எந்த இடத்துலையும் அந்த கதைக்கான இடம் இருக்கல. ஈவன் நான் அதை சொல்லாட்டியும் அவர் அதை செஞ்சிருப்பார், அதை கொடுத்துருப்பார். ஸோ அவரும் இல்லை அப்படித்தான் அதை செய்யணும்னு சொல்லி ஏன்னா அப்போ தான் அந்த சினிமா வளரும். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் குறையா இல்லை என்று சொன்ன சில விஷயத்தை வந்து யுக்தா ப்ரொடக்ஷனால என்னால் அது செய்யக்கூடியமா இருந்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ குயிக்காக நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் உங்களோட சொன்ன மாதிரி கதைக்களம் வந்து கனடா டொரண்டோ வந்தோடைய இங்கேயே இப்போ எங்களுடைய படம் வந்து இங்கே மட்டும் செஞ்ச படம் இல்லை. நாங்கள் படத்தின முதல் பாகம் வந்து இன்னொரு நாட்டில் போய் செஞ்சாங்க. நீங்களும் வந்திருந்தீங்க. ஸோ இன்னொரு நாட்டில் போய் அங்கே ஒரு 2 வீக்ஸ் ஒரு 10-12 பேர் போய் அங்கே ஸ்டே பண்ணி என்று செய்கிறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. விஷயம் ஒரு சரியான கஷ்டம். மொழி தெரியாத ஒரு நாடு, ஆக்களை தெரியாத ஒன்றுமே தெரியாது. இங்கேருந்து நாங்களே போய் நாங்களே எல்லாம் செய்துட்டு வந்த விஷயம். ஸோ அதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ராங்காக நின்றது வந்து நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை மதித்து அவர் எனக்கு ஸ்ட்ராங்காக நின்றபடியாக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்ன முடிக்கல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. பாதிக்கடல் முக்காசி கடல் தாண்டியாச்சு. இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் குயிக்காக நாங்கள் முடித்து அதுக்கான விஷயத்தையும் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்துடுவோம். நீங்கள் இந்த கேட்டதால நான் சொல்கிறேன், கஜன்னாக்கும் தேங்க்ஸ். என்னை நம்பி இவ்வளோ காசு இது வந்து ஒரு கொஞ்சம் பணம் முடியலை. சினிமா ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு எப்படி சினிமா ப்ரொடக்ஷன் இருக்குமன்றது நான் ஒரு சில படம் முதல்ல தயாரிச்சிருந்தாலும் எனக்கு இப்போதான் தெரியும் சினிமா ப்ரொடக்ஷன் அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அதில் என்னென்ன இது இருக்குது. ஏன்னா நார்மலாக நான் செஞ்ச படம் வந்து ஸ்ரீலங்காவில் செஞ்சபடியா இங்கேருந்து காசு அனுப்புவேன், அவங்க அங்கே படத்தை எடுப்பாங்க, வேலை முடிஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே தான் நாங்கள் பார்க்குறோம் அதை நேர. சில டைம்ல வந்து அவங்க சொல்லும்போது சில இதில் உங்களுக்கு கோவம் வரும், என்னடா அவங்க எப்போ பார்த்தாலும் காசுன்னு கேட்குறாங்க. பட் இங்கே நாங்கள் அதை உருவாக்கும் போது எங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை விளங்க. ஸோ இப்போ அவங்களையும் கூட சொல்ல முடியாது. இப்போ அவங்க நாங்கள் தப்பாக நினைச்சிருந்தா அது எங்களோட பிள்ளையா தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ இவர் நானும் பக்கத்தில் இருக்கிறபடியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல நல்லா வந்துட்டு இருக்குது, நல்லா வரும். நீங்களும் டீம்ல இருக்கிறீங்க தானே. ஸோ வில் வின் டுகெதர். அதான் விஷயம். பட் தேங்க்யூ மதியண்ணா, தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். இந்த கடைசி அந்த கொஷன் கேட்டதுக்கு தேங்க்யூ. அகேன் குட் லக். படம் டெஃபினெட்லி சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறீங்க. வில் டெஃபினெட்லி சக்ஸஸ். ஸோ September 28 ஜோக் சினிமாவில் 1:30க்கு ஆக்குவ காப்பான சிறப்பு காட்சி இருக்குது. உங்களால் முடிந்தால் தயவு செய்து அந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய கருத்தும் உங்களுடைய வாழ்த்தும் தான் ஒரு கலைஞனை வளர்க்கும். அந்த கருத்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஸோ வாங்க வந்து பார்த்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.